மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தொப்பையை எளிதாக குறைப்பது எப்படி. ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக்ல நிறைய பேருக்கு இன்னைக்கு இது வந்து பயன்படும். ஏன்னா அதிகப்படியான மக்கள் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது அப்படின்றதுனால இப்ப இதற்கான ஒரு ஈஸியான ஒரு டீ ஒண்ணு சொல்றேங்க. இந்த டீயை மட்டும் நீங்க சாப்பிட்டு வாங்க, உங்களுடைய தொப்பை குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் பல வகையில ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா, ஏதாவது ஃபுட்டு சாப்பிடலாமா, இல்ல ஃபுட்டே சாப்பிடாம விட்டுறலாமா, இப்படி பல வகையில இன்னைக்கு தொப்பையை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையா சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த தொப்பை அப்படின்றது நம் உடலின் குப்பை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப குப்பையை முதல்ல சேர்க்காம பார்த்துக்கணும், சேர்ந்ததை டெய்லி வெளியேற்றணும். ஏதோ போய் ஒரு வாரம் ஒரு மாசம் மட்டும் வெளியேற்றிட்டா சரியா வந்துருமா? உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருப்பீங்க. அந்த பக்கெட்ஸ் எல்லாம் நீங்க எங்கெல்லாம் அதிகமா குப்பை நீங்க புழங்குவீங்களோ அங்கெல்லாம் வச்சிருப்பீங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன். உங்களுடைய கிச்சன்ல வச்சிருப்பீங்க. ஏன்னா கிச்சன்ல நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவீங்க, அதை தூக்கி அந்த குப்பை தொட்டியில போடுவீங்க. அதே போல நீங்க ஹால்ல வச்சிருப்பீங்க. அங்க நிறைய ஏதோ ஒரு ஜூஸோ டீயோ எல்லாம் சாப்பிட்டு அந்த கப்புலாம் போடுவீங்க, வச்சிருப்பீங்க. அப்ப பாருங்க, இப்படி அதிகமா குப்பை உருவாகக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த குப்பை தொட்டிகள் இருக்கும். நம் உடலிலும் ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கக்கூடிய இடமா தான் இன்னைக்கு தொப்பையை மாத்திட்டோம். அதாவது வயிறை மாத்திட்டோம். அதான் விஷயம். ஆனா நம்ம உடம்போட சிஸ்டம் எப்படி தெரியுங்களா? இந்த குப்பையெல்லாம் சேகரிச்சு வச்சு வெளியேற்றுற மாதிரிலாம் சிஸ்டம் இல்லைங்க. அன்னன்னைக்கு பயன்படுத்தினது அன்னன்னைக்கே வெளியேற்றணும், அவ்வளவுதான் விஷயம். இதைதான் நம்ம வெளியிலையும் பயன்படுத்த சொல்றோம், ஓகேங்களா? ஆனா அன்னைக்கு வேலைக்காரமா வரல, வண்டி வரலன்னு சொல்லிட்டு 4 நாள் குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு அதுல இருந்து கொசு பாக்டீரியா உருவாகி உடம்புக்குள்ள அங்க டிஸ்டர்பன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குப்பையவே இன்னைக்கு வெளியே போடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அது மாதிரிதான் உடலிலும் நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய குப்பைகள் அனைத்தும் நமது தொப்பையில் சேர்ந்துகிறது. இத தினந்தோறும் வெளியேற்றி ஆகணும். தினந்தோறும் வெளியேற்றுறதை விட தினந்தோறும் சேர விடாம பாத்துக்கணும். எதெல்லாங்க நம்ம உடம்புக்குள்ள குப்பையா சேரும்? அதாவது நம்ம உடம்பு எப்பவுமே பாத்தீங்கன்னா 100% பியூரிட்டி. நீங்க காத்த சுவாசிக்கன்னா கூட வெளியில காத்து ஆக்சிஜன் இருக்கு பாருங்களா, அதை 100% இருக்குதா, அந்த 100% தான் அந்த பியூரிட்டி அப்படியே எடுத்து நம்ம உடம்புக்கு பயன்படுத்தும் எல்லாத்துலயும். ஆனா நம்ம தான் சாதாரணமா இருக்கா, லேசா சுமாரா இருக்கு, அதெல்லாம் கூட உள்ளுக்குள்ள போட்டு டபு டபுன்னு முழுங்கிட்டு இருக்கோம், புரியுங்களா? ஆனா உடம்பு என்ன பண்ணும்னா அதுல இருக்கக்கூடிய 100% சாரத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், மிச்சத்தெல்லாம் வெளியேற்றி விட்டுக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் நம்ம உடம்புல கூடிய அந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அந்த பியூரிட்டியா இருக்கும். அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை ஒரு சொட்டு கூட நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணவே முடியல இன்னைக்கு வரைக்கும், புரியுங்களா? ஏன்னா அது பியூரிட்டி. எல்லாம் நீங்க சாப்பாட்டுல உள்ள அந்த சத்துக்கள்லாம் உள்ள நீங்க மொத்தமா உள்ள கொடுத்தாலும் அதுல பியூரிட்டியை மட்டும் எடுத்துதான் பிளட்ல சேர்க்கும். மிச்சத்தெல்லாம் வெளியேறிட்டே இருக்கும். அவைகளெல்லாம் உடம்பில் கழிவுகளாக தேங்குகிறது. அது மலக்கழிவுகள், யூரின் கழிவுகள், வியர்வை கழிவுகள், மெட்டாபாலிசம் டாக்சின்ஸ், வளர்சிதை மாற்ற கழிவுகள்லாம் உள்ளுக்குள்ள தேங்க ஆரம்பிச்சிருது. அந்த வகையில நம்ம இந்த கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றோம். அதுக்கப்புறம் குறிப்பாக ஃபேட். நம்ம உடம்புக்கு ஃபேட் வேணுங்க. அந்த ஃபேட்லயும் நல்ல ஃபேட்டு, கெட்ட ஃபேட்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம். எல்டிஎல், பிஎல்டிஎல், ட்ரைகிளிசரைட் அப்படிலாம் சொல்றோம். அப்ப இதுல குறிப்பா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லிக்குவோம். இந்த விசரல் ஃபேட் நம்ம உடம்புக்குள்ள தங்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு தொப்பை ஏற்பட ஆரம்பிச்சோம். விசரல் ஃபேட்ன்றது என்னங்க? ஆர்கனுக்கு மேலேயே படியுதுங்க. ஒவ்வொரு ஆர்கன் மேலேயும் படியுது. இந்த வயிறோட இறைப்பை பாருங்க, சின்னதா தான் இருக்கும். இந்த இறைப்பைக்கு மேல ஃபுல்லா விசரல் ஃபேட் நிறைய சேர்ந்துக்கிட்டு தொப்பை உருவாயிருது. அப்ப அதனாலதான் பாருங்க, அவங்க 2 இட்லி தாங்க சாப்பிட்றாங்க அப்படின்பாங்க. அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஏன்னா இங்க அந்த வயிற்று பகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம்ல, இறைப்பை, அது அதுக்கு மேல விரிஞ்சு கொடுக்கறதுக்கு சிரமப்படும். ஏன்னா இங்க ஆல்ரெடி வயிற்றுல குப்பைகள் நிறைய சேர்ந்துருச்சு. இந்த குப்பைகள் எதனுடைய குப்பைகள்? இது ஃபேட், கொழுப்பு குப்பைகளா அல்லது மற்ற சில குப்பைகளான்றத பார்த்துட்டு அதை வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணணும். முதல்ல உள்ளுக்குள்ள சேருது இல்லையா, குப்பை சேருது, அதை நம்ம தடுக்கணும். அது இன்டேக் மூலம் தான் நம்ம கட் பண்ண முடியும். இன்டேக்ல என்ன அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள், அந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள்லையும் நல்ல கொழுப்பு சார்ந்த உணவுகளா கெட்ட கொழுப்பு சார்ந்த உணவுகளான்னு நீங்க பிரிச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஒரு பாதாம் பருப்பு சாப்பிடுறீங்க, இது கொழுப்பு தான், ஆனா நல்ல கொழுப்பு தான், HDL தான். இந்த பாதாம் பருப்பை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனா நீங்க பட்டர் சாப்பிடுறீங்க, பன்னீர் சாப்பிடுறீங்க, இன்னைக்கு நிறைய
ஹோட்டல்கள்ல அசைவ உணவுக்கு மாற்றாக எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்திருக்குது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும் இந்த பட்டர் பன்னீர் சாப்பிட்டவங்களுக்கு பூரா அந்த மாதிரி இப்படி ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா அது ஒரு ஹிஸ்டரி வரும். அப்புறமா அதை நிப்பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே இது மாதிரி எல்டிஎலாக மாறக்கூடிய கொழுப்புகள், விஎல்டிஎலாக மாறக்கூடிய கொழுப்புகள், ட்ரைகிளிசரலாக மாறக்கூடிய கொழுப்புகள், விசரல் ஃபேட்டாக மாறக்கூடிய கொழுப்புகளை கட் பண்ணுங்க. அந்த உணவுகளை குறிப்பாக நீங்க எடுக்கிறத கட் பண்ணுங்க. குறிப்பா இரவு நேர உணவுகளாக அதை எடுக்கிறீங்கன்னா அவசியம் கட் பண்ணுங்க. பகல் நேரத்துல எடுத்து கூட நீங்க அதற்கு தக்கன உழைப்பை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதுபோல இந்த கொழுப்பு உணவுகளை எடுத்து உங்களுக்கு உடல் உழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது உள்ளுக்குள்ள தொப்பையாக மாறும். அப்ப இந்த தொப்பையை கரைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் சேர்க்காம முதல்ல தடுத்துக்கங்க. அதுதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் இதை கரைக்கிறதுக்குரிய முயற்சிக்கு தினந்தோறும் நீங்க முயற்சி எடுத்தால் மட்டும்தான் பண்ணும். இதுக்குள்ள கன்சிஸ்டன்சியா நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய சில செயல்களே உங்களுடைய தொப்பையை குறைக்குமே தவிர ஏதோ ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணேன், ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த மருந்து சாப்பிட்டேன், ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த உணவு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அதற்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது தொப்பையை முழுமையாக கரைக்காது. அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு நிச்சயமா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். தொப்பை உங்களுடைய வயிறு பகுதி மூவ்மெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவசியம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் எப்ப சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் நீங்க ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய விசரல் பேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தொப்பை கரையும். அப்ப சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லாஸ்டா நான் சொன்னேன் பாருங்க, ஒரு டீ. இந்த டீயை மட்டும் நீங்க காலையும் இரவும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மதியம் கூட சாப்பிடலாங்க. காலையும் மதியம் 3 வேளோட சாப்பிடலாம். ரொம்ப அருமையா உங்களுடைய தொப்பை குறைகிறது நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அப்படி என்னங்க டீ இந்த டீ அப்படின்னு சொன்னோம்னா ஈஸியான இதற்கான இன்கிரீடியன்ஸ் தான் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டை எடுத்துங்க. பட்டை சின்னமன் சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த பட்டை எடுத்துங்க. பட்டை பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்லயும் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க பவுடர் ஃபார்ம்லையும் பயன்படுத்திக்கலாம் அல்லது முழு பட்டையும் கூட நீங்க இதை பயன்படுத்திக்கலாங்க. ஆமா, நீங்க நல்ல சுத்தமான நயமான தரமான ஏ குவாலிட்டிலாம் இன்னைக்கு நிறைய கிடைக்குது. அது மாதிரி பட்டைகளை வாங்கிக்கோங்க. அரைச்சு பவுடர் பண்ணி கூட நீங்க டப்பால வச்சுக்கோங்க. பெஸ்ட் தான். இப்ப ஒரு 2 டம்ளர் தண்ணி வைங்க. இதுல ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன், அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க அந்த பட்டை எடுத்து போட்டுக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அப்படியே எசன்ஸ் எல்லாம் நல்லா கொதிச்சு அப்படியே இறங்கி வரும்ல, அந்த கொதிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா இஞ்சி ஒரு பீஸ் மேல தோல் நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி ஒரு பீஸ், சின்ன பீஸ் எடுத்து உள்ள போட்டுங்க. அவ்வளவுதான். இப்ப பட்டையும் இஞ்சியும் நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் நல்லா இறங்கி வரும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளரா சுண்ட வைக்கிற மாதிரி எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இறங்கணும்னா அப்படியே இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதுல ஜீனி சேர்க்கக்கூடாது, இனிப்புக்கு கிடையாதுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா லெமன் புழிஞ்சுங்க. லெமன் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சாலே போதுங்க. கால் அல்லது அரைக்கால் போதும். இதை மட்டும் ஒரு அரைக்கால் கூட புழிஞ்சுங்க. புழிஞ்சிட்டு இதை கலக்கிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மட்டும் சாப்பிடுங்க. இதுதான் ஒரு அருமையான டீங்க. என்ன நடக்குது, என்ன மாற்றம் நடக்குது பாருங்க. வயிறு அப்படியே லேசாகும். சில பேருக்கு டைட்டா இறுக்கமா இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இதை நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போறதுக்கு மாதிரி நீங்க சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே டான்னு அலாரம் அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோசம் வரும். அப்படி டாய்லெட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போனதை விட இப்ப போறது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அதை கட்டி சேர்ந்து அந்த மலம் பாத்தீங்கன்னா வெளியேறும். லூஸ் மோஷனாலும் போகாது, பயப்பட தேவையில்லை. கட்டி சேர்ந்து அந்த மலம் வெளியேறும். ஃபுல்லா வயிறை ஃபுல்லா தொடச்சு வெளியேறின மாதிரி ஃபீல் இருக்கும். வயிறே லேசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுபோல காலையிலையும் இதை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். மதிய உணவு முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு காலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு 3 வேளையும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா வித்தின் 7 டேஸ்லயே ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய தொப்பை முழுமையாக கரைந்து பிளாட்டா மாறுற வரைக்கும் நீங்க ரெகுலரா தாராளமா எடுத்துக்கலாம். இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால தாராளமாக தொடர்ந்து நீங்க இது எடுத்துக்கலாம். பட்டைன்றது உங்களுக்கு என்னென்ன வேலை பார்க்கும்ன்றதான் நிறைய நம்மளுடைய வீடியோ பதிவுகள் முன்னாடியே கொடுத்துருந்தோம். மிக 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 அற்புதமான ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த பட்டை. அதனால பட்டை, இஞ்சி, லெமன், அவ்வளவுதாங்க. இதாங்க உங்களுக்கு டீ. இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய தொப்பை குறைந்து ஃபிட்டா மாறுவீங்க. அப்படி நீங்க ஃபிட்டாக மாறி அழகாக ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.